வந்து யூனிட் 5 பார்க்கலாம். யூனிட் 5ல் ஈக்குவாலிட்டி, இன்இக்வாலிட்டி இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஜெண்டர் பயாஸ் அந்த மாதிரி. ஓகே, இதில் என்னென்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆமாம், நம்ம நாட்டில் வந்து எல்லாருக்கும் கல்வி ஈக்குவலாக இருக்கா? எல்லாருக்குமே ஈக்குவலாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா படிக்கிறதுக்கு? இல்லைல்ல, அதை பற்றி பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. French philosopher Jean-Jacques Rousseau presented his ideas on the origins of inequality. ஓகே, அங்கங்கே இருக்கிற இன்இக்வாலிட்டியை பற்றி இவர் தான் வந்து சொல்லியிருக்கார். இவருடைய ஐடியாஸை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, மேன் இஸ் பார்ன் ஃப்ரீ. ஓகே, ஒரு ஹியூமன் வந்து பிறக்கும்போது ஃப்ரீயாக தான் பிறக்கிறாங்க. அண்ட் எவ்ரிவேர் ஹீ இஸ் இன் செயின்ஸ். ஓகே, எங்கே பார்த்தாலும் அவன் ஒரு கட்டில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறான்னா, ஜான் ஜாக்வஸ் சொல்கிறாரு. Our constitution provides a framework for socio-legal action for removal of disparities. நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்ன பண்ணுதுன்னா, இந்த சமுதாய லீகல் ஆக்ஷன் வந்து எதுக்காகனா, இந்த வேற்றுமைகளை ரிமூவ் பண்ணுறதுக்காக அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுது. ஓகே, by writing equality clauses prohibiting டிஸ்கிரிமினேஷன் இருந்துச்சுன்னா அதை எதிர்த்து நிற்குது. ஓகே, எதின் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில் வேற்றுமை காக்குறாங்க. ரேஸ் அப்படின்னு சொன்னால் ரேசிசம், இனவெறி. ஓகே, ஏன் இனத்தை சேர்ந்தவங்க தான் வாழணும், அதான் ரேஸ். கேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், செக்ஸ், மேல் ஆர் ஃபீமேல், எந்த இடத்துல பிறந்தீங்க அதை வச்சு கூட நம்மளைய இது பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கு எல்லாத்துக்குமே அகெயின்ஸ்டாக சொல்லி இருக்குது. பை எம்பவரிங், அப்போ அதுக்கு முன்னேற்றணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன, இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு ஒரு ப்ரொவிஷன், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் அதர் ஓபிசி கேஸ்ட்டு த்ரூ பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன். ஓகே, ஸ்பெஷல் மென்ஷன், இது வந்து பாசிட்டிவான டிஸ்கிரிமினேஷன், அவங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறது, சலுகைகள் கொடுக்கறது. Special mention has been made in our constitution for providing equal educational opportunity to all children. அப்போ எல்லா குழந்தைங்களுக்குமே ஒரே மாதிரியான கல்வி இதை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது வந்து ஆர்டிகல் 45 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்ஸ் வந்து இதில் இயக்கியிருக்காங்க. என்னதுன்னு உங்களுக்கே தெரியும், ஆர்டிகல் 45. இதையே தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். என்னது, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எடுகேஷன், எத்தனை வயசு வரைக்கும்? 14 years ஆஃப் ஏஜ் வரைக்கும். ஓகேவா, இது நமக்கு தெரியும். அடுத்தது என்பி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இட்ஸ் எ லேண்ட்மார்க் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் எஜுகேஷன், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், கேர்ள்ஸ் அண்ட் விமன்ஸ்க்கு கொடுக்கணும். யாரெல்லாம் கீழே அப்படின்னு நினைக்கிறாங்க, யாரெல்லாம் எஸ்சி எஸ்டி இப்படி தான் நம்ம கேஸ்ட்டு இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். பெண்களையும் அப்படி தான் நினைக்கிறாங்க. பெண் கல்வியை இன்னும் கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறதுக்கு அனுப்புறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க, தடைகளாக இருக்காங்க. ஆண் பிள்ளைகள்னால் ஓகேன்றாங்க. மைனாரிட்டிஸ் அண்டு ஹேண்டிகேப், மைனாரிட்டிஸ்ன்னு சொல்கிறவங்க எக்கனாமிக்கலி மைனாரிட்டியாக இருக்கலாம், இன்னும் அடிமையாகவே இருக்கிறாங்க இல்லையா அவங்க, அது மாதிரி டிசேபிள்டு சில்ட்ரன் அவங்களெல்லாம் சொல்கிறாங்க. In order to have better standard of equality of educational opportunity, என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 அப்ரோச்சஸ் சொல்கிறாங்க. ஃபோக்கஸிங் ஆன், இப்போ 3 நியூ அப்ரோச்சஸ் என்னென்ன அப்படின்னு சொன்னாங்க. ஃபோக்கஸிங் ஆன் ஃபேர்னஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆக்சஸிங் ஸ்கூல்ஸ். பிள்ளைகள் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது அவங்களுக்கு தேவையான ப்ரொடெக்ஷன், அவங்களுக்கு தேவையான நியாயங்கள் எல்லாம் செய்து கொடுக்கலாம். அப்ரோப்ரியேட்டிங் எடுகேஷன் ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட், ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் நம்ம தேவையான கல்வியை கொடுக்கலாம். காம்பன்சேட்டிங் ஃபார் கல்ச்சுரல் டிப்ரிவேஷன், ஓகே இவங்க கல்ச்சரில் இதெல்லாம் பண்ண முடியாதா, அதை கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிச்சு. ஈக்குவாலிட்டி இன் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன். ஓகே, அரசியலமைப்பு சட்டத்தில் சலுகைகள் என்ன? இன்இக்வாலிட்டி இன் ஸ்கூல். ஓகே, இன்இக்வாலிட்டி இன் ஸ்கூலிங்கில் ஓகே, ஸ்கூலிங்கில் என்ன இன்இக்வாலிட்டி காமிக்கிறாங்க? ஸ்கூலிங்கில் இன்இக்வாலிட்டி இருக்கா? ஸ்கூலுக்கே எல்லோரும் தானே போகிறோம், அங்கே என்ன இன்இக்வாலிட்டி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஓனர்ஷிப் ஆஃப் த ஸ்கூல், லெவல் ஆஃப் எடுகேஷன், போர்ட்ஸ் ஆஃப் எடுகேஷன்,
போர்ட்ஸுன்னோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன இன்இக்வாலிட்டி இருக்குது, வேற்றுமை இருக்குதுன்னு. அது என்ன சென்ட்ரல் போர்டு, சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்கன்னா பயங்கர பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்கன்னா கம்மியாக படிக்கிறாங்கன்றாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா அதை விட கம்மியான்றாங்க. அப்போ இன்இக்வாலிட்டி இருக்கா இல்லையா, இதை வச்சே உங்களுக்கு தெரியும் இன்இக்வாலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. காசஸ் ஃபார் இன்இக்வாலிட்டி, ஏன் இன்இக்வாலிட்டி வரதுக்கான காரணங்கள் என்ன, டிஸ்கிரிமினேஷன் ஏன் நடக்குது, டிஸ்கிரிமினேஷனாக வேற்றுமை ஏன் நடக்குது, அப்போது மார்ஜினைசேஷன் இன் எடுகேஷன், ஏன் வந்து இன்னும் பின்தங்கியே இருக்காங்க, பின்தங்கினவர்கள் கல்வியில் முன்னேறி வரலை, இதெல்லாம் பற்றி பார்ப்போம். இன்இக்வாலிட்டி இன் ஸ்கூலிங்கில் என்ன இன்இக்வாலிட்டி நடக்கிறது, டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்கா இல்லையா, என்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா, ஓனர்ஷிப் ஆஃப் த ஸ்கூல், யார் ஓனராக இருக்கா, ஒன்று கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க இருக்காங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்க இருக்காங்க, லோக்கல் ஸ்கூலில் படிக்கிறவங்க இருக்காங்க. கவர்மெண்ட் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனில் என்னென்ன சொல்கிறாங்க, கேவி ஸ்கூலு இந்த மாதிரி, நம்ம அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். லோக்கல் பாடி எடுகேஷன்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும், ஓகேவா, லோக்கல் பாடி. அடுத்தது ப்ரைவேட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன், நமக்கு தெரியும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வாங்குகிறாங்க, எல்கேஜிக்கே எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியும். அடுத்தது ப்ரைவேட்லேயே அன்எய்டட் ஸ்கூலும் இருக்குது. எய்டட் ஸ்கூல்னால் என்ன, அன்எய்டட் ஸ்கூல்னால் என்னென்னு இதெல்லாம் பற்றி பார்ப்போம். அடுத்தது என்ன சப்ஹெட்டிங் எழுதணும்னா லெவல்ஸ் ஆஃப் எஜுகேஷன். லெவல்ஸ் ஆஃப் எஜுகேஷனாக ஒன்றும் இல்லை, 6th to 8th, 9th 10th 11th 12th இதுதான் லெவல்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ப்ரைமரி லெவல், செகண்டரி லெவல் இதுதான். போர்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து தான் நான் சொன்னேன் நேஷ்னல் போர்டுனால் என்னது, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் சிபிஎஸ்சி. கவுன்சில் ஃபார் த இந்தியன் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன், அதாவது 10th 12th பப்ளிக் எக்ஸாம்லாம் வைக்கிறாங்கள்ல, அதுக்கு உரிய அந்த கவுன்சில் தான் வந்து அது நேஷ்னல் போர்டு தான் ஹேண்டில் பண்ணுது. ஸ்டேட் போர்ட் ஆஃப் எஜுகேஷன், ஸ்டேட் கவர்மெண்ட் போர்ட்ஸ். ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட் போர்ட்ஸ்னால் என்னென்னு தெரியும், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தான் நான் படித்தேன், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் படித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்டேட் போர்டுன்னு தானே எழுதுவீங்க. நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங், NIOSன்னு சொல்லுவாங்களாம் இதை. அடுத்தது இன்டர்நேஷ்னல் பேக்லரேட் ஆர்கனைசேஷன் IBO, CIE, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இருக்குது. கேம்பிரிட்ஜ் இன்டர்நேஷ்னல் எக்ஸாமினேஷன்லாம் நடக்குது. அது இல்லாமல் இன்னும் பல ஸ்கூல்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஸ்கூல்ஸிலே வேற்றுமை இருக்கா இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. இப்போ இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக எழுதணும், அதாவது இதை மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேட் பண்ணி எழுதலாம். இல்லைன்னா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை ஒரு இதையும் பற்றி நான் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேவா. இன்இக்வாலிட்டி இன் ஸ்கூலிங் தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, இன்இக்வாலிட்டி இன் ஸ்கூலிங்கில் ஓனர்ஷிப் ஆஃப் த ஸ்கூல். கவர்மெண்ட் ஸ்கூலில் என்னென்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். கேந்திர வித்யாலயா இருக்குது, மிலிட்ரி ஸ்கூல்ஸ் இருக்குது, ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல், நேவல் ஸ்கூல்ஸ், இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துது. நவோதயா பள்ளி அப்படின்றது என்னென்னா இப்போ எப்படி நமக்கு தமிழ் வழி கல்வியில் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இயங்குற மாதிரி ஆங்கில வழி கல்வியில் இந்த நவோதயா ஸ்கூலுங்கிறது ஆல் ஓவர் இந்தியா நடக்குது, எக்ஸப்ட் தமிழ்நாடு. ஓகே, தமிழ்நாடு தவிர எல்லா இதுலேயும் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் நடக்குது, ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு லோக்கல் பாடி இன்ஸ்டிடியூஷன். லோக்கல் பண்ணால் முனிசிபல் ஸ்கூலுன்னு சொல்லுவாங்க, நம்ம கார்ப்பரேஷன் ஸ்கூலுன்னு சொல்லுவாங்க, பஞ்சாயத்து ஸ்கூலுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் வந்து அந்த ஸ்கூல்ஸ். ஓகே, ப்ரைவேட் எய்டட் ஸ்கூல்ஸ் உங்களுக்கே தெரியும், ஒரு இண்டிவிஜுவல் ஓனராக இருக்கலாம், தனிப்பட்ட மனிதன், இல்லைன்னா ட்ரஸ்ட் வச்சுருப்பாங்க. முஸ்லீம் மைனாரிட்டி அந்த மாதிரி, கிறிஸ்டியன்ஸு, இன்னும் நிறைய ட்ரஸ்டெல்லாம் இருக்காங்க. ஓகே, அவங்களாம் வச்சு நடத்துகிறாங்க. சொசைட்டியே வந்து இந்த ஸ்கூல்ஸை நடத்துது. இவங்களுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபண்டு கொடுக்கும், மெயின்டெனன்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கும், இல்லை லோக்கல் பாடியிலையோ பப்ளிக் அத்தாரிட்டிலேருந்தோ கிடைக்கும். ஆனால் அன்எய்டட் ஸ்கூலில் ஒரு இண்டிவிஜுவல் தான் ஓனராக இருப்பாங்க. இண்டிவிஜுவல் ஓனர்னு சொல்லலாம், என்ன ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் சொல்லலாம். இவங்களுக்கு என்ன கிடைக்காது, இவங்களுக்கு எந்த கவர்மெண்ட் ஃபண்டும் கிடைக்காது. லெவல்ஸ் ஆஃப் எஜுகேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ப்ரைமரி ஸ்கூலு, அப்பர் ப்ரைமரி, செகண்டரி, ஹையர் செகண்டரி, இதுதான் லெவல்ஸ் ஆஃப் எஜுகேஷன். போர்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷனில் நேஷ்னல் போர்டு, ஸ்டேட் போர்டு மட்டும் கூட நீங்கள் எழுதினா போதும். நேஷ்னல் போர்டில் சிபிஎஸ்சி உங்களுக்கு தெரியும். கவுன்சில் ஃபார் த இந்தியன் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷனாக 10th 12th எக்ஸாமினேஷன், அதான் கிளாஸ் 10th சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, கிளாஸ் 12th இவங்க தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸ்டேட் போர்ட் ஆஃப் நமக்கு தெரியும், ஸ்டேட் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்டில், தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் படித்தவங்களுக்கு தெரியும்.
அடுத்தது என்ஐஓஎஸ் அப்படின்னா ரிமோட் ஏரியாஸில் இருக்க அது பிள்ளைகள் படிக்கிறதுக்காக இந்த என்ஐஓஎஸ் ஓப்பன் ஸ்கூலிங்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்படி ஓப்பன் யூனிவர்சிட்டினா வீட்டில் வந்தே ஆனால் படிப்பாங்க ரிமோட்டில், எக்ஸாம் போய் எழுதிட்டு வருவாங்க. டிஸ்டன்ஸ் எடுகேஷன் அண்டர் த யூனியன் கவர்மெண்ட் மூலியமாக இது இயங்குது. இன்டர்நேஷ்னல் பேக்லரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா அவங்க ஜெனீவா சுவிட்சர்லாண்டில் இருக்காங்க. இவங்க வந்து நமக்கு ஸ்கூல்ஸ் வந்து இங்கே இருக்குது. எப்படி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பிரிட்டிஷ் கரிக்குலம்லாம் இப்போ இருக்குது அது மாதிரி. ஓகே, கேம்பிரிட்ஜ் இன்டர்நேஷ்னல் எக்ஸாமினேஷன் போர்டு இது நமக்கு நீங்கள் ப்ரைவேட்டாக சும்மா இன்ஸ்டியூஷன்லலாம் பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ்னு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி சர்டிஃபைடு எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க அப்ராட்ஸ் போகிறதுக்கு. இந்த மாதிரி ஐஎல்ஸ் அந்த மாதிரி. அதர் ஸ்கூல்ஸ் வந்து இன் அடிஷன் அர்பன் ஸ்கூல்ஸ் அண்ட் ரூரல் ஸ்கூல்ஸ், சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் இதெல்லாமே கூட இருக்குது. தெர் ஆர் டிஃப்ரென்சஸ் இன் தீஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ். ஓகே, இது எல்லாமே வந்து ஸ்கூல்ஸில் இருக்கிற டிஃப்ரென்ஷியேஷன். அடுத்தது எதுனால இன்இக்வாலிட்டி வருது? காசஸ். இன்இக்வாலிட்டி இஸ் த அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப். இன்இக்வாலிட்டினா ஃபஸ்ட்டு மீனிங் என்ன சொன்னாங்கன்னா அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அகடமிக் ரிசோர்ஸஸ். இப்போ இவங்களுக்கு என்னது ஐசிடி வச்சு கிளாஸ் எடுப்பாங்க. போர்டு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் இருக்கும். இன்னொரு குழந்தைக்கு பார்த்திங்கன்னா போர்டு பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும், எழுதி போட்டால் தான். இன்னொரு குழந்தைங்களுக்கு வீடியோ காமிக்கலாம். அந்த மாதிரி இப்போ ரிசோர்ஸஸ்னாவே அதுதான், போர்ட்ஸு, சாக் பீசஸ், என்ன விதமான ரிசோர்ஸஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். சில மாடல்ஸே வந்து செய்ய வைக்கிறாங்க குழந்தைங்கள. அந்தளவுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கிற ஸ்கூல்ஸாக இருக்குது. சில ஸ்கூல்ஸில் ஒரு பேசிக் ரிசோர்ஸஸ் கூட இல்லை. பட் நாட் லிமிட்டட் டு ஸ்கூல் ஃபண்டிங். குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் இல்லை. அது ஒரு ஸ்கூலில் இருக்காங்க, ஒரு ஸ்கூலில் இல்லை. டெக்ஸ்ட் புக்ஸ் இல்லை. அண்ட் டெக்னாலஜிஸ் டு சோஷியலி எக்ஸ்க்ளூடட் கம்யூனிட்டிஸ், அதாவது சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்ட சில பேருக்கு மட்டும் இது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எஜுகேஷன் இஸ் அஃபெக்டட். எதனால இந்த எடுகேஷன் அஃபெக்ட் ஆகுது? சோஷியல், சமுதாயத்தினால, பொலிட்டிக்கல்னால, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்னால, இதனாலையும் அது அஃபெக்ட் பண்ணுது. இதுதான் காசஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டி. இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஆர் ஃப்ரம் த வெல்தி செக்ஷன், பெரிய பணக்காரங்கடா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதிக ப்ரிவிலேஜ் இருக்குது இந்த சொசைட்டியில். அதனால தான் இன்இக்வாலிட்டிங்கிறது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்கிரிமினேஷனுக்கு என்னெல்லாம் காசஸ்? எக்ஸ்க்ளூஷன், ஒதுக்கப்படுறாங்க, அதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ணப்படுறாங்க. இதனால டிஸ்கிரிமினேஷன் வருது. டிஸ்கிரிமினேஷனை எதெல்லாம் வச்சு? சோஷியல், எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல், ரிலீஜியஸ், செக்ஷுவாலிட்டி, இன்ட்ரெஸ்ட், கல்ச்சர், ட்ரெடிஷன்ஸ். Schools children from minorities are protected characteristics. Denied admission. சில குழந்தைங்க இந்த ஜாதியா, அதனால் உங்களுக்கு வந்து என்ன கிடையாது, அட்மிஷன் கிடையாது, ஸ்காலர்ஷிப்ஸ் கிடையாது. have been excluded from educational program. எந்த எஜுகேஷனல் ப்ரோக்ராம்னாலும் நீ எல்லாம் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய ஒதுக்குறாங்க, டினையா பண்ணுறாங்க. இன்னமும் நடக்குது. டிஸ்கிரிமினேஷன் சொல்லும் போது 3 இதை சொல்கிறாங்க. என்ன டிஸ்கிரிமினேஷன்னா தலித்து, ட்ரைபல், முஸ்லீம் சொல்கிறாங்க. ப்ரொடெக்டிங் த ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் லிவிங் வித் டிசபிலிட்டிஸ். ஓகே, அவங்கள பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. என்ஷூரிங் தேர் எபிலிட்டி டு ஆக்சஸ் எடுகேஷன். அப்போ அவங்க ஒவ்வொரு குழந்தையும் கல்வியை கற்றுக்க நம்ம வந்து தீர்மானமாக இருக்கணும். மார்ஜினலைசேஷன் இன் எடுகேஷன். மார்ஜினலைசேஷன்னா என்ன? அதாவது கீழே இருக்கவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ஜினலைசேஷன் இன் எடுகேஷன் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அக்யூட் அண்ட் பர்சிஸ்டன்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ரூட்டட் இன் சோஷியல் இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி இஎஃப்ஐ குளோபல் மானிட்டரிங் ரிப்போர்ட் சொல்லுது. ரோல் ஆஃப் எஜுகேஷன் இன் அட்ரஸிங் த நீட்ஸ் ஆஃப் த மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ். இவங்களுக்கு என்ன விதமான இதை கொடுத்தா அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்? கல்வி என்ன பண்ணுது? அவங்களுக்கு சட்டப்பூர்வமாக இருக்கிற சலுகைகளை பற்றி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுகளை தருது. இந்த சமுதாயத்தினுடைய ரிசோர்ஸஸில் அவங்களுக்கு எவ்வளோ உரிமை இருக்குது கல்வியில் அப்படின்னு சொல்லுது. ஒவ்வொருத்தருக்கும் சரிசம உரிமைகளை, அதாவது ஜென்ரலாகவும் டெக்னிக்கலாகவும் ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷனாலும் எல்லா இந்திய குடிமகனுக்கும் இந்த சமுதாயத்தில் ஈக்குவலான ஸ்டேட்டஸ் இருக்குது, ஈக்குவலான ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுது. வேரியஸ் ஸ்கீம்ஸ் ஃபார் கேர்ள் சைல்டுக்கு நிறைய இன்னும் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, சலுகைகள்லாம் இருக்குது.
எடுகேஷன் நர்ச்சர்ஸ் கிரிட்டிக்கல் திங்கிங். கல்விங்கிறது கிரிட்டிக்கல் திங்கிங்கையும் நிறைய ஸ்கில்ஸு உங்களால் தீர்மானிக்க முடியாது அந்த தீர்மானத்தையும் எடுக்க வைக்கக்கூடிய அதே மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான ஒரு திறமைகளையும் அது கற்றுக் கொடுக்குது. ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் ஃபார் எடுகேஷன் ஃபார் த மார்ஜினலைஸ்டு. ஓகே, இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகள் ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. இஎம்ஆர்எஸ் அப்படின்னா எக்லாவியா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இது ஸ்பெஷலாக இந்த ஸ்கூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எஜுகேஷன் லோன்ஸ் கொடுக்குறாங்க, மிட் டே மீல் கொடுக்குறாங்க. நிறைய இந்த வசதிகள் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆஷ்ரம் ஸ்கூல்னால் ரெசிடென்ஷியல் ஸ்கூல், அங்கேயே தங்கி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம் ஃப்ரீயாக. ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு என்ஜிஓ ப்ரொவைடிங். என்ஜிஓ மூலியமாக வொக்கேஷ்னல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. வொக்கேஷ்னல் ட்ரைனிங்னால் இந்த மாதிரி கைத்தொழில்கள் இந்த மாதிரி. 90% எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கவர்மெண்ட்டே கொடுக்குது, 10% மட்டும்தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது. அடுத்து ராஜீவ்காந்தி நேஷ்னல் ஃபெலோஷிப் ஸ்கீம்ன்றது எம்ஃபில் பிஹெச்டி படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே வந்து ஒரு வருஷத்துக்கு 40,000 ரூபா 55,000 ரூபா வரைக்கும், இப்போ அதிகமாக ஏறி இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அது வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இது ஒரு கொஸ்டின். ஓகே, இதில் 4 மட்டும் பற்றி சொல்கிறாங்க. ஜெண்டர், மேலா ஃபீமேலா, கிளாஸ், ஹை கிளாஸ், லோ காஸ்ட், மிடில் கிளாஸ், கேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், ஹை கேஸ்ட் லோ கேஸ்ட்டெல்லாம் இருக்குது. ரீஜியன்ஸ், எந்த ஏரியாவை பொறுத்து அந்த மாதிரி. இன்இக்வாலிட்டினா என்ன? அன்ஃபேர் டிஃப்ரென்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. இது வந்து ஃபேரானது கிடையாது, அன்ஃபேர் டிஃப்ரென்ஸ். எதில்? வெல்த்தில், ஸ்டேட்டஸில், ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, உங்களுக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடையாது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. நீங்கள் எந்த வேலையை செய்தீங்களோ, இப்போ ஷேவிங் பண்ணுறீங்கன்னா ஷேவிங் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும், டாக்டர் ஆகக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காம இருந்துச்சு. இப்போது அவங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் கொடுத்ததுனால எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லாருமே டாக்டர் ஆகிறாங்க, இன்ஜினியர் ஆகிறாங்க. மேக்ஸிமம் இன்னும் நிறைய பேர் இன்னும் முன் வரவும் இல்லை, அப்படியும் இருக்காங்க. பீப்புள் ஆர் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ். ஓகே, இந்தியா ஹேஸ் அட்டைன் இண்டிபெண்டன்ஸ் பட் நாட் ஆல் இண்டியன்ஸ். ஓகே, இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கிருச்சு, ஆனால் எல்லா இந்தியன்ஸும் இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஹாவ் லேர்ன் டு பார்ட்டிசிபேட் இன் டெமோக்ரஸி. சம உரிமை ஈக்குவலி அண்ட் எஃபிஷியன்ட்லி கிடைக்குதா எல்லா இந்தியர்களுக்கும்னா இல்லை. ஆல் சிட்டிசன்ஸ் ஆர் நாட் ட்ரீட்டட் ஈக்குவலி. எல்லா சிட்டிசனும் ஒரே மாதிரியாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஆஃபீஸர் வராங்க, அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு. இதே வந்து கூலி வேலை செய்துட்டோ இல்லை நாங்கள் ஏதாவது ஒரு இதில் இருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு மரியாதை, அப்படி தானே இருக்குது. எல்லோரும் ஈக்குவலாக எங்கே ட்ரீட் பண்ணுறாங்க? கேஸ்ட் பேஸ்ட் இன்இக்வாலிட்டி இருக்கா இல்லையா? கேஸ்ட்டுன்னா இந்த கேஸ்ட்லேருந்து வந்தவங்கள கோயிலில் முன்னாடி வழியில் கூட அனுப்ப மாட்டாங்க. எந்த கோயில்லனாலும் பின்னாடி உட்காரலாமா, முன்னாடி உட்காரலாமா, எல்லா மதத்துலேயும் இது இருக்குது. ஹெச் கூலி டிஃபைன்ஸ் கேஸ்ட் அஸ் த லைஃப் ஸ்டைல் அண்ட் ப்ராக்டிசஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட் பை அ சோஷியல் குரூப். இந்த வந்து சோஷியல் குரூப்ஸ் ஒரு சமுதாய கூட்டம் இருக்குது, அந்த கூட்டம் வந்து இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுது. ஓகே, கேஸ்ட்டை எல்லா கேஸ்ட்டும் ஹேஸ் இட்ஸ் ஓன் லைஃப் ஸ்டைல். ஒரு கேஸ்ட்டில் இருக்கவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ஒரு கேஸ்ட்டில் இருக்கவங்க நான்வெஜ் மட்டும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறையா லைஃப் ஸ்டைல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. கோட் ஆஃப் காண்டாக்ட் அதில் இருக்குது. சில பேர் ஊரை விட்டு வெளியே போக மாட்டாங்க, வெளியே கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கஸ்டம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்குது, நார்ம்ஸ் இருக்குது. அந்த நார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஓகே, விச் ஸ்டேட் வாட் இஸ் ராங், ரைட் ரிச்சுவல்ஸ், இது ரைட்டான சடங்கு, இது ராங்கான சடங்கு அப்படின்னு நினைப்பாங்க. கேஸ்ட் ஹேஸ் ரூட்ஸ் இன் ரேஷியல் இன வெறி. அதனால தான் வந்து இதோடைய ரூட்டே வந்து என்னது, கேஸ்ட்டுக்குரிய ரூட்டே ஏன் இனம், ஏன் என்னோட இது அப்படி சொல்லுவாங்க. அது சொல்லவே விரும்பலை. டிஃப்ரென்சஸ் அமாங் த ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட் ஸ்லோலி, அப்படியே ஸ்லோவாக ஃபர்தர் ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இந்தியா தேர் ஆர் கவுண்ட்லெஸ் நம்பர் ஆஃப் கேஸ்ட் அண்ட் சப் கேஸ்ட். இந்தியாவில் கவுண்டே பண்ண முடியாத அளவுக்கு கேஸ்ட்டும் சப் கேஸ்ட்டும் இருக்கான். The disparity in the society which provides making available preferences and privileges to some caste and denying some caste. ஒரு கேஸ்ட்டுக்காரங்கள பயங்கரமாக ப்ரிவிலேஜ் அவங்களுக்கு கொடுத்து நடத்துகிறது, இன்னொரு கேஸ்ட்டுக்காரங்களும் அப்படியே ஒதுக்கி நடத்துறது இஸ் நோன் அஸ் கேஸ்ட் பேஸ்ட் இன்இக்வாலிட்டி.
ஓகே, அதுதான் caste based inequality. Children born to parents of the same caste are considered as belonging to that caste. Generally marriages takes place within the same caste. இல்லையா, ஒரே கேஸ்டில் இருக்கிற உங்களுக்கு தான் கல்யாணம் நடக்குது. ஜவஹர்லால் நேரு டிஸ்கிரைப் த கேஸ்ட் சிஸ்டம் அஸ், ஜவஹர்லால் நேரு சொல்கிறாரு, இந்த கேஸ்ட் சிஸ்டம்ங்கிறது ஒரு கேன்சர் வியாதி மாதிரி இந்தியன் சொசைட்டியை அது அழித்து போடும் அப்படின்னு சொல்கிறார். அழிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஜெண்டர் பேஸ்ட் இன்இக்வாலிட்டி. அடுத்த ஜெண்டர் பேஸ்ட் இன்இக்வாலிட்டிக்கு வந்துட்டோம். ஜெண்டர் பேஸ்ட் இன்இக்வாலிட்டி அப்படின்னா மேலா ஃபீமேலா, ஓகே, இருக்கா இல்லையா, இன்னும் இருக்குது. ஜெண்டர் பேஸ்ட் ப்ரிஜுடிஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் இஸ் கால்டு செக்ஸிசம் சொல்கிறாங்க. ட்ரீட்டிங் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் டிஃப்ரெண்ட்லி இந்த ஃபேமிலி, குடும்பத்திலே நடக்குதா இல்லையா, அடுத்தது கல்வியில் நடக்குதா, ஒர்க் பிளேசஸில், வேலை ஸ்தலத்தில், அப்புறம் காமன் பிளேசஸில், ரயில்வே ஸ்டேஷனில், ரெஸ்டாரண்ட்டில், மேல்னால் ஒன்று ஃபீமேல்னால் ஒன்று, ஷாப்பிங் மால்ஸில், இன்னும் வர்ஷிப் பண்ணுற இடத்துல கூட மேல்ஸை முன்னாடி வைப்பாங்க, ஃபீமேல்ஸை பின்னாடி வைப்பாங்க. மேல்ஸ் வந்து ப்ரீச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, ஃபீமேல்ஸ் ப்ரீச் பண்ணக்கூடாது, மேல்ஸ் தான் ப்ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா. ஸோ அங்கே இன்இக்வாலிட்டி இருக்குது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு என்ன 50% இருக்குது இல்லையே, 30% தானே இருக்குது விமனுக்கு. விமன் ஆர் நாட் ஈக்குவல் கேட்டால் விமன் ஆர் நாட் ஈக்குவல் ஆஸ் தட் ஃபார் மென். மென்னுக்கு தான் எல்லாம் இருக்குது, விமன் வந்து ஈக்குவல் கிடையாது. பர்சன்டேஜ் ஆஃப் விமன் அமாங் தோஸ் இன் டாப் போஸ்ட் அப்படி இல்லை, எல்லாம் நம்ம பெண்கள்லாம் படிச்சுட்டு வராங்க, வேலையில் இருக்காங்க அப்படின்றீங்க. இப்போ கவர்மெண்ட்டில் டாப் போஸ்ட்டில் எத்தனை பெண்கள் இருக்காங்க, லோக்சபாலே எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கவுண்ட் வந்து மென்னை விட விமன் வந்து கம்மி. தோ ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், ஒரு எந்த வேலையாக இருந்தாலும் ஈக்குவல் பே கொடுக்குறாங்க. has been accepted in principle. In practice the pay for women is found to be less. விமனுக்கு கொடுக்குற பேமெண்ட்டை விட மென்னுக்கு கொடுக்குற பேமெண்ட் வந்து அதிகம். ஓகேவா, எனக்கு தெரிஞ்ச இடத்துலையும் அந்த ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் ஒரே பொசிஷனில் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த பொசிஷனில் ஃபீமேலுக்கு வந்து கம்மி, மேலுக்கு வந்து அதிகம். ஓகே, in addition to the rate of enrollment of girls is considerably less than that of boys. அதே மாதிரி தான் குழந்தைங்கள கல்வியில் சேருங்க அப்படின்னு சொன்னால் பெண் குழந்தைங்கள சேர்க்கறது எல்லோரும் தயக்கப்படுறது, இந்த பாய்ஸ் வந்து எல்லோரும் சேர்த்து விட்றது. தேர் ரேட் வந்து அது ட்ராப் அவுட் ஆகிட்டே தான் இருக்குது. அதே போய் நிறைய ட்ராப் அவுட்ஸ் இருக்குது. ஓகே, பாதியிலே கல்வியை நிறுத்திடுவாங்க, பெண் கல்வியை. கிளாஸ் இன்இக்வாலிட்டி. கிளாஸ் என்னது, சோஷியல் கிளாஸ் ஃபேக்டர்ஸ் லைக் பழைய பணக்காரங்களாக இருந்தால், ஏழைங்களாக இருந்தால், அதாவது காசு கம்மியாக இருந்தால் அவங்களுக்கும் இவங்களுக்கும் இன்இக்வாலிட்டி இருக்குது. அவங்களோட இன்கம் வச்சு இவங்களோட வேலை, எந்த வேலை, இவங்க இன்ஜினியர், டாக்டர் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஏற்றத்தாழ்வு இருக்குது. அண்டு எடுகேஷன் லீடிங் டு டிஸ்பேரிட்டிஸ்னால் ஏற்றத்தாழ்வு, உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க, பீப்புள்ஸ் லைஃப் சான்சஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்ஸ். இதில் 3 ஃபேக்டர் இருக்குது. எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்னால் உங்கள் இன்கம் வச்சு, உங்களுடைய சொத்து மதிப்பை வச்சு, உங்களோட ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப்பை வச்சு மதிப்பிடுவாங்க. அடுத்தது சோஷியல் ஃபேக்டர். நீங்கள் கவர்மெண்ட் வேலையில் இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மதிப்பு, கல்வியில் பெரிய இதில் இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மதிப்பு, சோஷியல் நெட்ஒர்க்ஸ் அதே மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பெரிய இது. லைஃப் ஸ்டைல் என்ன, வேல்யூஸ் என்ன, எந்த ஊரில் பிறந்தீங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, அதை வச்சும் இருக்குது. இதுதான் வந்து கிளாஸ் பேஸ்டு இன்இக்வாலிட்டி. ரீஜன் பேஸ்ட் இன்இக்வாலிட்டி. ஆல் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா ஆர் நாட் ஈக்குவலி டெவலப். எல்லா ஸ்டேட்ஸுமே ஈக்குவலாக டெவலப் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை. த மெயின் இண்டிசஸ் ஆஃப் ப்ராக்ரஸ் லைக் ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன்னும் இல்லாத ஏரியா இருக்குது, ஃபுட் நிறையா பஞ்சம் இருக்குது, ப்ரொடக்ஷன், டிரான்ஸ்போர்ட். எங்கேயாவது நமக்கே பார்த்திங்கன்னா வில்லேஜுக்கு போனால் பஸ்ஸு வந்து கிடையாது. அப்படியே பஸ் இருந்தாலும் ஒரு டைமுக்கு இருக்கும், ஒரு டைமில் ரிப்பேர் ஆகிருக்கும், எப்போயாவது ஒரு டைம் இருக்கும். இந்த மாதிரி வில்லேஜஸ்லலாம் இருக்குது. கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அதே மாதிரி இப்போ நெட்ஒர்க் எல்லா இடத்துலையும் ப்ரைவேட் கொண்டு போகிறாங்க, தோ வந்து இந்த அளவுக்கு இல்லை சிட்டிஸில் இருக்கிற அளவுக்கு. எடுகேஷன், மெடிக்கல் ஃபெசிலிட்டி பாருங்கள், எந்த ஹாஸ்பிட்டல் போகணுன்னா ஒரு 10 கிலோமீட்டர் கடந்து போகிறதுனா தான் இன்னமும் இருக்குது நிலமை தான். அதே மாதிரி ஒரு சர்டன் இன்கம், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட எல்லாமே ஈக்குவலாக கிடைக்கிறது இல்லை. இந்த ஊர்க்காரவங்களுக்கெல்லாம் கிடைக்காது, இந்த ஊர்க்காரவங்களுக்கு கிடைக்கும். அப்படி தான் இருக்குது, ஈக்குவலாக எதுக்குமே கிடைக்கல. while some other states are lagging behind them. ஓகே, some other states ஓகே போயிட்டுருக்கு, இன்னொரு ஸ்டேட்ஸ்லாம் வந்து
இன்னமும் பின்தங்கிய நிலையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், எலிமினேஷன் ஆஃப் சோஷியல் இன்இக்வாலிட்டி த்ரூ education ஃபார் மார்ஜினலைஸ்டு குரூப், தலித்ஸ், ட்ரைபல்ஸ் அண்ட் விமன். ஓகே, இந்த இன்இக்வாலிட்டியை எப்படி எலிமினேட் பண்ணுறது? அப்போ அதுக்கு கல்வி தேவை. அப்போ கல்வியை வந்து யாருக்கு கொடுக்கணும்? மெயினாக மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ்க்கு, தலித், ட்ரைபல்ஸ் அண்ட் விமன். இவங்க படித்தா மட்டும்தான் இந்த மார்ஜினலைஸ்டு குரூப்புன்றது மாறி ஈக்குவல் குரூப்ஸ்ன்னு மாறும். எஜுகேஷன் ஃபார் த மார்ஜினலைஸ்ட் குரூப். அப்போ கல்வி எப்படி கொடுக்குறது? த டேர்ம் மார்ஜினலைஸ்ட் குரூப் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்ட் இன் ஃப்ரான்ஸில் தான் அதை ஃபஸ்ட்டு மார்ஜினலைஸ்டு குரூப்புன்ற வேர்டே யூஸ் பண்ணாங்களாம். டுடே ஆல் ஓவர் த வேர்ல்ட் த டேர்ம் வைட்லி யூஸ்ட். ஓகே, யூஸ்ட் பை எஜுகேஷனிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க, சோஷியாலஜிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க, சைக்காலஜிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க, பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க, எக்கனாமிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ எல்லா இடத்துலையுமே சோஷியல் இன்இக்வாலிட்டி இருக்குது போல். 5 countries in the world are identified as those having marginalized people in greater proportion. என்னென்ன கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாகிஸ்தான், நம்ம ஊர் இந்தியாவும் தான். ஓகே, மார்ஜினலைஸ்ட் பீப்புள் இருக்காங்களா இல்லையா? ஸ்ரீலங்கா, ஈராக், பங்களாதேஷ். ஓகே, இவங்களில் தான் இருக்காங்களாம். இது வந்து ஜென்ரலாக இன்ட்ரொடக்ஷனில் நம்ம பார்க்குறது. இது மீனிங் ஆஃப் மார்ஜினலைஸ்டு குரூப். மார்ஜினலைஸ்ட் குரூப்னா மீனிங் என்ன? ஒரு சொசைட்டியில் 1 or more groups of people who are perceived by the dominant social groups are not so important, powerless. இவங்களெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பீப்புள் கிடையாது. இவங்கெல்லாம் வந்து பவர்லெஸ். ஓகே, அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. வித்தவுட் யூஸ்ஃபுல் ஃபங்க்ஷன் ஃப்ரம் த மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் த சொசைட்டி. அவங்கள அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நாங்கள் வந்து இன்ஃபீரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி, அவங்கள பேர் தான் மார்ஜினலைசேஷன் சொல்கிறாங்க. மார்ஜினலைஸ்ட் குரூப்ஸ்னால் யார் யார்? டிசேபிள்னா அதுதான் அந்த ஹேண்டிகேப்ட் அவங்களாம் இருக்காங்கள, அவங்கள சொல்கிறாங்க. விமென்ஸை சொல்கிறாங்க. விமன் வந்து அப்படி தான் இருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் அதர்ஸ், இவங்க எல்லாமே மார்ஜினலைஸ்டு குரூப். நேச்சர் ஆஃப் மார்ஜினலைஸ்டு குரூப் என்னது? இவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், மார்ஜினலைஸ்ட் குரூப்ஸ் வேரி இன் டிஃப்ரெண்ட் செட்டிங். ஓகே, எப்படி? ரிலீஜியஸ் சார்ந்து. ஓகே, இந்த மதத்தவங்கன்னா அவங்க மார்ஜினலைஸ்டு. ecological system, particularly political, economic of a country and the overall social system have an impact on the marginalized of specific groups of an individual. அப்போ இந்த மார்ஜினலைஸ்ட் குரூப்புன்றது பல்வேறு பட்டதாக இருக்குது. அதில் மதத்தை சார்ந்தது, எக்காலஜியை சார்ந்தது, அதே மாதிரி எக்கனாமி, உங்களோட வெல்த், உங்கள்கிட்ட இருக்க பணத்தை பொறுத்தது, சொசைட்டியில் இருக்கிற அந்த சிஸ்டம் பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ஜினலைஸ்ட் ஆல்சோ வேரிஸ் ஃப்ரம் கல்ச்சர் டு கல்ச்சர். ஒவ்வொரு கல்ச்சருக்கும் அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தானே? மாறி தான் இருக்கும். ஒரு கல்ச்சரில் இதை மதிப்பாங்க, இன்னொரு கல்ச்சரில் அதை மதிக்கவே மாட்டாங்க. அதனால் அது மார்ஜினலைஸ்டுங்கிறது வேறு மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. அக்கர்ஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ், தட் இஸ் குரூப், கம்யூனிட்டி அண்ட் குளோபல். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் இப்படிலாம் சொன்னால் தான் உங்களுக்கு நமக்கு புரியும். என்னென்னா, ப்ரிசன்லேருந்து வெளியில் வந்தாங்கல்ல, அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வேலை கிடைக்காது, அவங்கள ஒதுக்கி வச்சுடுவாங்க. அவங்களாம் மார்ஜினலைஸ்ட் பீப்புள். அப்புறம் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்களும் அப்படி தான். சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலிஸையும் அப்படி தான் சொல்கிறாங்க. யூத், அன்எம்ப்ளாய்டு, வேலை இல்லாமல் இருந்து இப்போ வேறு யார் மதிக்கிறா? அதுதான். த டிசேபிள்டு ஆர் ஹாவ் வேரியஸ் இல்னஸ் இருக்கவங்க, கேஜ் ஹோமர்ஸ், வீட்டிலே அடைப்பட்டிருக்கவங்க, இவங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா என்னதுன்னு சொல்கிறாங்க? மார்ஜினலைஸ்ட் பீப்புள்னு சொல்கிறாங்க. அப்போ கல்வியை கொடுக்கணும் இல்லையா? தலித் மக்கள்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து கேஸ்ட் பேஸில் சொல்கிறாங்க. அவங்களுக்கு கல்வி கொடுத்தா தானே இந்த ஈக்குவாலிட்டி வளரும். பிஃபோர் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், தலித்ஸ் வேர் கன்சிடர்ட் அஸ் அன்டச்சபிள்ஸ். அவங்கள வந்து தீண்டாமை ஒளியட்டும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான், அவங்கள தொடக்கூடாதான். அண்ட் புஷ்டு டு த மார்ஜின் ஆஃப் த சொசைட்டி அண்ட் மேட் டு லிவ் இன் அன்ஹைஜீனிக் ஸ்லம்ஸ். அவங்கள எப்படி கொண்டு போயிருக்காங்க பாருங்கள், கீழே கொண்டு போய் அவங்கள வந்து ஒரு ஸ்லம் ஏரியாவில் வந்து வாழ வச்சுருக்காங்க. யூஷுவலி லொக்கேட்டட் அட் த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் வில்லேஜஸ். வில்லேஜுக்கு வெளியே. ஓகே, அந்த ஊருக்குள்ளார கிடையாது, ஊருக்கு வெளியே. த மராத்தி வேர்ட் தலித். தலித்துன்ற வேர்டு எங்கேருந்து வந்துன்னா மராத்தி மொழியிலேருந்து.
மீன்ஸ் சப்ரஸ்ட் ஆர் அப்ரஸ்ட், ஒடுக்கப்பட்டவர்கள்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு த சென்சஸ் 2011, 2011 எடுத்த சென்சஸ் படி பார்த்தா தலித் பாப்புலேஷன் வந்து இந்தியாவில் 20.14 crores people இருக்காங்க. அவங்களோட பாப்புலேஷன் இட் கான்ஸ்டிடியூட் 16.6% ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன். ஓகே, அவங்களோட பாப்புலேஷன் இவ்வளோ இருக்குது. அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுறது? அந்த மக்கள் படித்தாதானே, படிக்க வைக்கணும். அப்போ என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எஜுகேஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இப்போ கொடுத்தாங்க தலித்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா லெவல்ஸ்லேயுமே, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஜாயின் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட், அப்புறம் காலேஜ், எல்லா இதுலேயுமே வந்து ஃப்ரீ எடுகேஷன் கொடுங்க. அதே மாதிரி தங்குறதுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் தலித் பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேர்த்துக்குமே ஃப்ரீயாக கொடுங்க. அது இடஒதுக்கீடு அதிகமாக கொடுங்க. ஹையர் செகண்டரியில் அவங்களுக்கு அவார்ட்ஸும் ப்ரைஸஸ், அதாவது கிஃப்ட் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் கொடுங்க. நல்ல மார்க் வாங்குறவங்களுக்கு. ரூரல் ஏரியா செப்பரேட் ஸ்கூல்ஸ் ஃபார் த தலித்ஸ் இன் விச் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஃப்ரீ டெக்ஸ்ட் புக்ஸு, ஸ்டேஷ்னரி, மதிய உணவு, யூனிஃபார்ம் எல்லாம் ஃப்ரீயாக கொடுங்க. அப்போ அவங்க படிக்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சலுகைகளை கவர்மெண்ட் ஏற்படுத்தினது. அதே மாதிரி எடுகேஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு அப்படின்னா என்னது? மலைவாழ் ஜனங்கள், ஆதிவாசிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. மோஸ்ட் ஆஃப் த ஆதிவாசிஸ் இன்ஹெபிட் இன் த நார்த் ஈஸ்ட் இந்தியா. ஆதிவாசிகள் நிறைய பேர் நார்த் ஈஸ்டில் தான் இருந்தாங்களாம். ஆதிவாசிஸ் கான்ஸ்டியூட் 87.7% ஆஃப் த பாப்புலேஷன். நாகாலாந்தில் 86.5, மேகாலயாவில் 94.7, மிசோரமில் 68.7, இன் அருணாச்சல் பிரதேஷில் 1% இன் தமிழ்நாடு. எங்கே இருக்காங்க? ஊட்டியில். பார்த்துருக்கீங்களா? அவங்க மலைவாழ் ஜனங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள ஆதிவாசி அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு த சென்சஸ் ஆஃப் 2011 லிட்ரஸி ரேட், அப்போ 2011 இவங்களுக்கும் வந்து சென்சஸ் எடுத்திருக்காங்க. அப்போ ஷெட்யூல் கேஸ்ட் வந்து இந்த ரேஞ்சுனா, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து 58.96% இருக்காங்க. லிட்ரஸி ரேட் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இன் தமிழ்நாடு இஸ் 54.37. நாகாலாந்தில் இவ்வளோ மேல் அண்ட் ஃபீமேல் வந்து படிச்சிருக்காங்க. அமாங் த ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஸ்கூல் ட்ராப் அவுட் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாதியில் கல்வியை தொடராமல் போனாங்க. அவங்களோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லி சும்மா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்டில் எவ்வளோ பேர் வந்து ட்ராப் அவுட் ஆனாங்க அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு சார்ட் மாதிரி போட்டு காமிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்தது ப்ராப்ளம்ஸ் இந்த எஜுகேஷன் ஆஃப் ட்ரைபல் பீப்புளுக்கு என்ன ப்ராப்ளம் வருது? நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லையா, நம்மளே நிறைய ஃபேஸ் பண்ணுறோம். அவங்களாம் எவ்வளோ ஃபேஸ் பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாங்குவேஜ். அவங்க வந்து அவங்களோட மொழியை தவிர வேறு எந்த மொழியுமே அவங்க பேசவே மாட்டாங்க. அவங்க மொழிக்கு அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பாருங்கள், திரௌபதி முர்மு அவங்க பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. அவங்க எதுலேருந்து வந்தவங்க? ட்ரைபல் கேஸ்ட்லேருந்து வந்தவங்க. இப்போ நம்மளுடைய இந்தியா வந்து இவ்வளோ சலுகைகள் கொடுத்ததுனால தான் அவங்களுக்கு அந்த ஹானர் கிடச்சிருக்கு, அந்த பொசிஷன் கிடச்சிருக்கு. ட்ரைபல்ஸ் ஹாவ் ஒன்லி ஸ்போக்கன் லாங்குவேஜ். தே டு நாட் ஹாவ் ஸ்கிரிப்ட்ஸ், கிராமர், லிட்ரேச்சர்லாம் கிடையாது. இந்த மாதிரி எழுத்து வழியாலாம் எதுவும் கிடையாது. அவங்க பேச்சு மொழியில் வந்தது தான் அவங்களோட மொழியாக. The instruction provided in school, in their opinion, is not useful for the day-to-day life. Okay, day-to-day life இதெல்லாம் யூஸ் இல்லை. trained tribal teachers fear that learning through other languages will upset. அவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் வேறு இருக்குது. இந்த மொழியை படித்தா நம்ம மொழியை மறந்துடுவாங்களோ. they prefer their isolations in the forest இல்லையா. அவங்களே ஐசோலேட் ஆகி தான் இருந்துக்குவாங்க. எல்லாரோடையும் மிங்கிள் ஆக மாட்டாங்க மற்ற மொழி மக்களோட. அவங்களோட ஓன் மியூசிக், அவங்களோட ஓன் டான்ஸு இதெல்லாமே அவங்களுக்கு இருக்கும். நம்ம ஆதிவாசி டான்ஸ்லாம் கூட பார்த்துருக்கோம். அன்வில்லிங் டு சேஞ்ச் தேர் லைஃப் ஸ்டைல். அவங்களுக்கு அந்த லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுங்கிறதுக்கு அவங்களுக்கு இஷ்டமே இல்லை. வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொவைடிங் எடுகேஷன் ஃபார் த ஷெட்யூல் ட்ரைப்ஸ். அப்போ அவங்களுக்கு எப்படியெல்லாம் நம்ம கல்வி கொடுக்க முடியும்? எஸ்டாப்ளிஷிங் ரெசிடென்ஷியல் ஸ்கூல், அங்கேயே தங்கி படிக்கிற மாதிரி அவங்களுக்கான வசதிகள் அந்த மலையிலேயே அந்த மலைப்பகுதியிலேயே கொடுக்கணும். அப்புறம் என்ன ப்ரொவிஷன் சலுகை கொடுக்கலாம்? ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஃபார் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். அவங்களுக்குன்னு ஸ்பெஷலான ரிசர்வேஷன்லாம் கொடுக்கலாம். ஓகே,
இடஒதுக்கீடு, கிவிங் ஸ்பெஷல் அலவன்ஸ் டீச்சர்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த மலையில் போய் அந்த அந்த குழந்தைங்களுக்கு ஒன்றுமே தெரியாத குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது டீச்சர்ஸ்க்கு அலவன்ஸ் கொடுக்கலாம். டெவலப்பிங் ஆக்சஸ் பாத்ஸ் அண்ட் ரோட்ஸ், முதல்ல ரோடு போட்டு தரலாம். அவங்களுக்கு அங்கே ரோடு இருக்காது, அங்கே போகிறதுக்கு ஸ்கூலுக்கு அவங்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கலாம். லைக் அர்பன் ஏரியாஸில் இருக்க மாதிரி. பிரிங்கிங் ஆல் ட்ரைபல் ஸ்கூல்ஸ் அண்டர் த சர்வ சிக்ஷா அபியான் எஸ்எஸ்ஏ மூலயமா எல்லா ட்ரைபல் ஸ்கூல்லையும் ஒன்றா கொண்டு வந்து அந்த ஸ்கூலுக்கு சலுகைகள் கொடுக்கலாம் அந்த ஸ்கீம் மூலயமா. லிபரல் ஃபினான்ஷியல் அண்டு டு ஸ்டூடெண்ட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற பேரில் அந்த குழந்தைங்களுக்கு பண உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து நிறைய சலுகைகள் கொடுத்து கல்வியை வந்து அவங்களுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி செய்யுது. அடுத்து எஜுகேஷன் ஃபார் விமன். அப்போ விமனுக்கு பெண்களுக்கு கல்வி தேவை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் வந்து இன்னும் நல்ல முன்னேற்றம் இருக்குது தான். கேரளாலேயும் மிசோரத்துலேயும் 100% வந்து ஃபீமேல்ஸ் படிக்கிறாங்களா? வா, சூப்பர் இல்லை? ஆனால் நம்ம ஊரில் இல்லை, பார்த்துக்கோங்க. The state of Rajasthan percentage of literacy rate among the female is the lowest. இருக்கிறதுலே லோவஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் தான். எப்படின்னா 50% குழந்தைங்க படிக்க வரதில்லை, பெண் குழந்தைகள். ஓவரால் பர்சன்டேஜ் ஆஃப் லிட்ரஸி, படிப்பாளிகள் ஓவராலாக எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென் வந்து 81.3 படிக்கிறாங்களாம், விமன் வந்து 65.4 தான் இருக்காங்க, படிக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விமன் இருந்தாலுமே. இன் தமிழ்நாடு ஆவரேஜ் லிட்ரஸி ரேட் வந்து 80.33. அதில் மென் வந்து 86.81 படிக்கிறாங்க. ஆனால் விமன் வந்து 73.86% படிக்கிறாங்க. பரவாயில்ல, ஓகே. பட் ஆனால் முழுசாக 100%க்கு வரல. கேரளா மந்திரி 100%ம் வரணும். மெஷர்ஸ் ஃபார் இம்ப்ரூவிங் விமன்ஸ் எஜுகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா கிவிங் ப்ரையாரிட்டி டு ஓப்பன் கேர்ள்ஸ் ஸ்கூல் அண்ட் ஹாஸ்டல் ஃபார் கேர்ள்ஸ். முக்கியத்துவம் கொடுத்து கேர்ள்ஸ் ஸ்கூல் துவங்கணும் நிறையா அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொவைடிங் ஃப்ரீ எடுகேஷன் அண்ட் டெக்ஸ்ட் புக் அப் டு 12th ஸ்டாண்டர்ட். பெண்களுக்கு இலவச கல்வியும் புத்தகமும் கொடுக்கணும் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். கிவிங் ஃப்ரீ பஸ் பாஸஸ் இல்லையா, கேர்ள்ஸுக்கு ஃப்ரீயாக பஸ் பாஸ் கொடுத்து ஸ்கூல்ஸ்க்கு காலேஜஸ்க்கு வரைக்குமே கொடுத்தா அவங்க கல்விக்கு உதவியாக இருக்கும். இன் அர்பன் ஏரியாஸ் அவங்களும் நிறையா கல்வி படிக்க வருவாங்க. ரன்னிங் ஸ்பெஷல் யூசஸ் ஃபார் விமன் பஸ்ஸஸ், ஸ்பெஷல் பஸ்ஸஸ் நாட் யூசஸ், பஸ்ஸஸ் எழுதிக்கோங்க, மிஸ்டேக், ஓகே. ஆன் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஒர்க்கிங் டேஸ். இம்ப்ரூவிங் த பேசிக் கம்யூனிட்டிஸ், அதே மாதிரி பேசிக்காக தேவைப்படுற எல்லாத்தையும் அவங்களுக்கு நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா அவங்க கல்விக்கு வரத்துக்கு உதவியாக இருக்கும். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இது நடக்கிறதுனால தான் முக்கால்வாசி பெண்களை வந்து பெரியவங்க படிக்க வைக்க அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க. இது நடக்காமல் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் நடக்காமல் பார்த்துக்கணும், ப்ரிவெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரொவைடிங் ஃப்ரீ சைக்கிள், லேப்டாப்பு, ஸ்கூல் யூனிஃபார்ம், மெடிக்கல் அட்வைஸ். 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தா நான் லேப்டாப் தருவேன், சைக்கிள் தருவேன். அப்போ அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அப்போ அது வரைக்கும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து இல்லை பெரியவங்க அந்த பிள்ளைகளை படிக்க அனுப்புவாங்க. ஸோ இதுதான் வந்து யூனிட் 5. இதோட யூனிட் 5 முடிஞ்சது. கண்டெம்பரரி இந்தியா அண்ட் எடுகேஷன் ஓவர்.